இப்படி பல வீதிகளிலே அந்த பிரச்சனை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இது முடியாத காரணத்தினால் அங்கு சாலைகள் போடப்பட முடியவில்லை. ஆனால் வருகின்ற தேர்தலுக்குள்ளாக இதை செய்துதான் ஆக வேண்டும். மக்கள் மத்தியிலே அது பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த 2 திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு அந்த சாலைகள் அத்தனையுமே இன்றைக்கு மேம்படுத்தப்பட வேண்டும். இன்னொன்று, கோவையை பொறுத்தவரை இந்த அவிநாசி மேம்பாலம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவிலே அதை திறக்க இருக்கிறார்கள். திருச்சி மேம்பாலம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாநகராட்சி பகுதியிலே உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நடந்து வருபவர்கள் அதை கிராஸ் செய்வதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். எப்படி அவிநாசி சாலையிலே பிஎச்சி கல்லூரிக்கு அந்த அருகிலே அந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டு நடை மேம்பாலம் இருக்கிறதோ, அதை போன்று அவிநாசி சாலையிலே சின்னம்பாளையத்திலே, சித்ராவிலே, போர்ட்ஸ் காலேஜிலே, பீலமேட்டிலே, லட்சுமி மில்ஸ் பக்கத்தில் அத்தனை இடங்களிலுமே அந்த நடை மேம்பாலங்கள் கண்டிப்பாக தேவை. அதை கவனத்தில் கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். அதே போல திருச்சி சாலையிலே ஒண்டிப்புதூர், ராமநாதபுரம், சிங்காநல்லூர், சுங்கம் ஆகிய பகுதிகளிலே அந்த நடை மேம்பாலங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகின்றன. ஆனால் அதை தாமதப்படுத்தாமல் உடனடியாக மக்கள் நடந்து செல்லுகின்ற மக்கள் சிரமப்படுகிறார்கள். அது உடனடியாக தேவை என்பதை தங்களுடைய கவனத்திற்கு இந்த நேரத்திலே நான் கொண்டு வருகின்றேன். அதே போல நகர பகுதிகளிலே அந்த காலத்திலே மின்சாரத்துறையின் சார்பாக 2 அமைச்சர்களும் இங்கு இருக்கிறீர்கள். மின்சாரத்துறையின் சார்பாக மின் கம்பங்கள் நகர பகுதிகளிலே அப்போது போட்டிருக்கிறார்கள். இப்போது சாலைகள் எல்லாம் விரிவடைந்து விட்டன. பல இடங்களிலே நடைபாதைகளிலே மின் கம்பங்கள், சாலைகளிலே மின் கம்பங்கள், பல நகராட்சிகளிலே அந்த பிரச்சனை இருக்கிறது. இது எடுக்க வேண்டும் என்று சென்றால் மின்துறை பணம் கேட்கிறார்கள், நகராட்சியிலே பணம் இல்லை. அப்ப இந்த டிஸ்பியூட் 2 பேருக்கு இருக்கிறதுனால இது நடைபெறாமல் இருக்கிறது. அது நகராட்சி பகுதிகளில் இருக்கிற அத்தனை மின்கம்பங்களையும் சாலை ஓரமாக நடுவதற்கு ஏதாவது ஒரு முறையில் 2 அமைச்சர்களும் பேசி அது ஒரே அடியாக தமிழகம் முழுவதும் அந்த கம்பங்களை மாற்றுவதற்கு உரிய நிதியை ஒதுக்கி அதை செய்து தர வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இன்னொன்று, நகர பகுதிகளிலே இந்த பயோமைனிங் குப்பைகளை அரைக்கின்ற அந்த பிரச்சனை எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக இல்லை. உதாரணத்துக்கு திருச்செங்கோட்டை எடுத்துக்கொண்டால் கூட மல்லசமுத்திரத்திலே ஒரு கான்ட்ராக்டர் விட்டோம், அவர் பண்ணல, திருப்பி வேற கான்ட்ராக்டர் போட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கோம். திருச்செங்கோட்டிலையும் அதே நிலைமை. 2 கோடி ரூபாய்க்கு பயோமைனிங் கான்ட்ராக்டர் விட்டோம், பாதி கூட நடக்கல, நடத்தவே இல்லை. இப்ப முனிசிபாலிட்டியில பேசி வேற கான்ட்ராக்டர் போட்டு இப்ப வேலை நடத்திட்டு இருக்கிறோம். இது மாதிரி பிரச்சனை எந்த நகர எப்படிப்பட்ட பல நகராட்சிகள் இது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனா அதற்கான ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி அந்த ரேட்டு கம்மியா இருக்குதா, அந்த கான்ட்ராக்ட் ஓடுறதுக்கு காரணம் அந்த ரேட்டு கம்மியா இருக்குதா, அது என்னங்கிறத பார்த்து அதற்கான தீர்வு கண்டிப்பாக வேண்டும் என்ற இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாய் பற்றி பேசும் பொழுது அரங்கமே கைதட்டி ஆரவரித்தது. இது மகிழ்ச்சியால் வந்த ஆரவாரம் அல்ல, வேதனையால் வந்த கொங்கு மண்டலத்திலே கைதட்டுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இது வேதனையால் வந்த ஆரவாரம். அவர் சொன்னது ரொம்ப உயர்த்தி சொல்லல, உண்மை அது. தினசரி இரவு ஏதாவது ஊர்களிலே ஆடுகளை, கோழிகளை, நாய்கள் கழித்து விடுகின்றன. இது தெருநாய்கள் அல்ல, இது வெறிநாய்கள். அதற்கு பெயர் மாற்றம் செய்யப்படாது. ஒரு நிமிஷம் சார், இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து கொடுத்ததுனால நம்ம ஒரு நம்ம இலாக்கா மூலமாக ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று போகலாம் சார். சட்டத்திலேயே வந்து என்ன இடம் இருக்குன்னாங்க சார், இந்த மாதிரி ரொம்ப நோய்வாய்